இன்றைய விவசாயத்தின் நிலைமை என்னவா இருக்குது தெரியுமா? ஸோ போர் பம்ப் ரிப்பேர் ஆகி இன்றைக்கி ஒரு வாரம் ஆச்சு. இந்த ஒரு வாரமாக இந்த கழனிக்கு தண்ணியே விடலை. ஸோ அன்னம் பிடிக்க சொல்லி இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் என்ன நடக்கும்? ஒரு தாய் தான் குழந்தைய வயிற்றில் சுமந்து கடைசியாக பெற்று எடுக்க சொல்ல என்ன கஷ்டப்படும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ சரியான ஆகாரமும் நீரும் இல்லைன்னா அந்த தாயினுடைய நிலைமை அதே தாங்க இந்த விவசாயத்தினுடைய நிலைமையும் இந்த நெல் பயிரினுடைய நிலைமையும் இப்போதைக்கு இருக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம பழைய ஈபி லைன் தான் காரணம். ஸோ 30-40 வருஷமாகவே அந்த லைன் அப்படியே தான் இருக்குது. அதை எந்த முதலமைச்சரும் இது வரைக்கும் வந்து சரி பண்ணி தரல. இதே மாதிரி தான் பல கிராமங்களில் இருக்குது. ஸோ விவசாயம் அழியுது, விவசாயிகள் வெளியே போகிறாங்க அப்படின்னாக்கா முக்கிய காரணம் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுனால தான். இது விவசாயிகளின் தவறு இல்லை, அரசின் தவறு.